அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 கலைவாணி அகாடமி டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா எப்படி சார் ஆரம்பிக்கிறாங்க? 100 டேஸ் தான் இருக்குது நம்ம கிட்ட. பாத்தீங்கன்னா நமக்கு இலக்கணத்துல பாத்தீங்கன்னா இலக்கணம் பிளஸ் தமிழ் அறிஞன் தொண்டு, இதுல 15 மார்க் பாத்தீங்கன்னா திருக்குறள், நாலடியார், அந்த தமிழறிஞர் தொண்டு மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்குது. மீதி 85 மார்க்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. எப்படின்னா இலக்கணம் கான்செப்ட் பேஸ்டு உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா வல்லின மிகும் மிகா இடம் சந்திப்பிழை நீங்க அந்த கொஸ்டின் போனா வல்லின மிகும் மிகா இடம் பிரித்து எழுதிட்டு சேர்த்துனா புணர்ச்சி நீங்க தெரிஞ்சிருக்கணும். வேர் சொல்னா பெயரச்சம், வினைமுற்று, வினையச்சம், வினையாளன் பெயர், அடுத்தது வியங்கோல், வினைமுற்று, தொழில் பெயர், அந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, இணை எழுத்து, சுட்டு எழுத்து, வினாய் எழுத்து, அப்ப ஒருமைப்பன்மை, இந்த மாதிரி இலக்கணம் சார்ந்து ஒரு 20 டாபிக், குறியீட்டின் வேறுபாடு, லகர வேறுபாடுன்னு சொல்லிட்டு ஒரு 20 டாபிக் வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு 20 டாபிக் பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும், எதிர்ச்சொல் தருக. சொல்லும் பொருள் நீங்க மனப்பாடம் தான் பண்ணணும், எதிர்ச்சொல்ல மனப்பாடம் தான் பண்ணணும், பிறமொழி சொற்கள் மனப்பாடம் பண்ணணும், அடுத்தது கலை சொற்கள் மனப்பாடம் பண்ணணும், அடுத்தது பாத்தீங்கன்னா ஊர் மருவு பெயர்கள், ஒரு சொல் பல பொருள், ஒரு எழுத்து ஒரு மொழி, இந்த மாதிரி ஒரு 20 டாபிக் வச்சுக்கோங்க. எல்லாமே மனப்பாடம் பண்ணணும். இப்ப செய்யுள்ள அடுத்தது தமிழரின் தொழில் ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம், திருக்குறள் கூட படிச்சிடலாம். ஆனா இந்த சொல்லும் பொருள், இது நம்ம பிறமொழி சொற்கள், இதெல்லாம் எழுதி 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 நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் உங்களுக்கு அது ஞாபகத்துல இருக்கும். இந்த கலைவாணி அகாடமி பார்த்தா தமிழ் சிலபஸ 3ஆ உடைச்சிடறோம். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. இப்ப பார்ட் ஏல 60 டாபிக் இருக்கு உங்களுக்கு, 7 அழகு 60 டாபிக், 20 அழகு. ஒரு நாளைக்கு பார்ட் ஏ 1, பார்ட் பி, பார்ட் சி, டெய்லி உங்களுக்கு சிலபஸ் பார்ட் ஏல 1 கொடுப்போம். இப்ப இணை எழுத்துகள்ட்டு கொடுத்தாங்கன்னா, இணை எழுத்துகள் இப்படி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நோட்ஸ் உங்களுக்கு எழுதி இந்த மாதிரி கொடுத்துருவோம், புக்ல இருக்கிறது. இப்ப இந்த சிலபஸ் எல்லாம் டிஎன்பிசி கொடுத்துருக்க சிலபஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2003, 2008, 2013, 2019 இந்த புத்தகங்கள் எல்லாம் கவர் ஆகுது. நமக்கு புதிய பாட புத்தகம் தான் உங்க கையில இருக்கு, எல்லாம் பழைய பாட புத்தகம் இருக்கும். 2003, 2008, 2013 எல்லாம் கவர் ஆகுது. அத இந்த மாதிரி இணைய எழுத்துக்கள் உங்களுக்கு இலக்கணத்தை ரூல்ஸ் படி சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வேற வீடியோ கிளாஸ் அனுப்பிடுறோம், ரைட்டுங்களா? அடுத்தது பொது அறிவு பார்த்தா இந்த புத்தகம் ஒன்லைனரா இருக்கு, உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸா இருக்கும். இப்ப ஒவ்வொரு பாடமும் டெய்லி டெஸ்ட் வைக்கிறோம். தமிழ்ச்சவா இப்ப பாலிட்டி முடிச்சுட்டு ஒவ்வொரு பாடத்திலும் டெஸ்ட், ஒரு 50 டெஸ்ட் வைக்கிறோம். மேக்ஸ் பார்த்தா டெய்லி 10 கணக்கு டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். 21 டெஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஜிஎஸ் பாத்தீங்கன்னா பாடம் வரியாக ஒரு 50 டெஸ்ட் வைக்கிறோம். தமிழ் ஒரு 60 டெஸ்ட். இப்ப டெய்லி டாஸ்க் கொடுக்குறோம். டெய்லினா தமிழ் சிலபஸ 3ஆ உடைச்சு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. ஒரு தமிழ்ல பார்ட் ஏல ஒரு 1/2 மணி நேரம், இணை எழுத்துக்களா ஒரு 1/2 மணி நேரம். அடுத்தது பாத்தீங்கன்னா பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அது ஒரு 1/2 மணி நேரம். நாலடியார் அது ஒரு 1/2 மணி நேரம். அப்ப ஒரு 1.5 மணி நேரத்துல நீங்க முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அன்னைக்கு இணை எழுத்துக்கள் டெஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா கோடிட்டேடம். இப்ப கோடிட்டேடம் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குன்னா அதுக்கு டெஸ்ட் கொடுத்துருவோம். அடுத்தது நாலடியார், அதுக்கு டெஸ்ட், டெய்லி டெஸ்ட் கொடுத்துறோம். அதே மாதிரி ஜிஎஸ் பாத்தீங்கன்னா ஒரு பாடம், தமிழ் சமன் வாழ்வாரம் எடுக்கிறோம்னா அது அப்படியே நடத்தி ஒரு 100 கொஸ்டின் நடத்தி 100 கொஸ்டின் டெஸ்ட் கொடுத்துறோம். மேக்ஸுக்கு ஒரு 10 கணக்கு உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துறோம். வாரம் ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு சாப்டருக்கு ஒரு டெஸ்ட். மேக்ஸுக்கு 21 டெஸ்ட். இந்த 100 நாள்ல எளிமையா அந்த முடிச்சு கொடுத்துருவோம் நாங்க. அப்ப இந்த டெஸ்ட் வச்சுக்கு எப்படின்னா எவ்வளவு அமௌண்ட்னா 300 rupees தான். ஒன்லி 300 rupees. தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் டெய்லி பாத்தீங்கன்னா 9 to 10, 9 to 9:30 தமிழ் இலக்கண கிளாஸ் கூகுள் மீட் வைக்கிறோம். நீங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணா கூகுள் மீட் லிங்க் தந்துருவோம். 9 to 9:30 தமிழ் இலக்கண கிளாஸ். அடுத்தது 9ல இருந்து ஒரு 10 மணி வரையும் பாத்தீங்கன்னா
உங்களுக்கு ஜிஎஸ் வகுப்பு. உங்களுக்கு நீங்க மனப்பாடமே செய்ய தேவையில்ல. ஜிஎஸ் நாங்க கிளாஸாவே உங்களுக்கு தொகுத்து கிளாஸ் எடுத்துடுறோம். அந்த அந்த கிளாஸை கவனிச்சாலே நீங்க போய் அந்த டெஸ்ட்டை போட்டுடலாம். 9ல இருந்து 9:45 வரை கிளாஸ் இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உங்களுக்கு 9:50 வரை கிளாஸ் இருக்கும். 10 அந்த 10 நிமிஷம் தமிழ் இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் கேட்பான். 10 நிமிஷம் உங்களுக்கு ஜிஎஸ்ல கொஸ்டின் நடத்திட்டு அந்த கொஸ்டின் கேட்கறான். உங்களை படிக்க சொல்லிடுவோம். மறுநாள் தான் கொஸ்டின் கேட்பான். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா போன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.